கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். විශ්වාසතුල ප්‍රේමත්තරයනය අලසුපි පතල පිළිගන්නවා. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சண்டை இருக்கு, මේ දවස්වල ජීවිතේ රණ්ඩු තිබෙනවා. வாக்குவாதம் என் குடும்பத்துல இருக்கு ඒ විවාදයන් අපේ පවුලේ තිබෙනවා. என்று சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ඔයාලා සිතන් සිටින්න ஆனா පුළුවන්. கர்த்தருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? උන්වහන්සේගේ වචනේ කුමක්ද நீங்கள் කියන්නේ? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 තීමෝතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 23வது வசனம் சொல்லுது, 3වෙනි වචනේ කියනවා. புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு அப்படின்னு சொல்லப்படுது. නමුත් මෝඩ වූ අඥාන වූ විවාද වලින් දබර උපදින බව දැන ඒවා එපා කරන්න. இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, நம்ம சண்டைகளுக்கு அந்த தர்க்கங்களுக்கு என்ன செய்யணுமா, விலகி இருக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ඒ වචනේ කියන අපි රණ්ඩු වලින් ඒ විවාද වලින් අපි ඇවිල්ලා ඉවත් වෙන්න ඕනේ කියලා වචනේ කියනවා. நான் வந்து ஒரு 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 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். සහෝදරය ඇවිල්ලා දෙයක් ඔයාලට කියයි. ஒரு நாள் எனக்கு ஒரு 2 சகோதரர்களோட ஒரு ஒரு கலந்துரையாடல் ஒன்றும் போய்கொண்டிருந்துச்சு. සහෝදරයට ඇවිල්ලා සහෝදරයන් දෙන්නෙත් එක්ක ඇවිල්ලා විවාද ඇති වුණා. அப்ப அவங்களோட நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த அந்த காரியம், அந்த பேசின காரியம் வந்து கொஞ்சம் வாக்குவாதமாய் மாறிவிட்டது. ඒලත් එක්ක කතා කරන්නව දේ තුලින් ඇවිල්ලා විවාදයක් ඇති වුණා. அப்ப அவங்க வார்த்தைக்கு விரோதமா பேசும்போது எனக்கும் என்ன செஞ்சிச்சு, இல்ல ஆர்கியூ பண்ணி இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. එයාලා ඇවිල්ලා වචනයට විරුද්ධව කතා කරනකොට ඇයට ඇවිල්ලා නෑ මේ දේ තමයි කියන්නේ කියලා ඒක කියන්න සිදු වුණා. அப்ப அந்த அவங்க அறிவில்லாம சில காரியங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. එයාලා නොදැනුවත්ව ඇවිල්ලා සමහර දේවල් කතා කළා. அப்ப கர்த்தர் என்னோட பேசுறாரு, இல்ல நீ அமைதியாரு அமைதியாருன்னு பேசுறாரு. නමුත් උන්වහන්සේ කතා කරා ඔයා නිහඬව ඉන්න කියලා. ஆனா நான் என்ன பண்ணேன், இல்ல அப்படின்னு அந்த வாக்குவாதம், அந்த அந்த வாக்குவாதத்துல நான் பேச ஆரம்பிச்சு அது சண்டையா வந்துட்டு. නමුත් ඇය ඇවිල්ලා එසේ නොවේ එහෙම කියලා විවාද වෙලා ඇවිල්ලා ස්ථානේ කතා කළා. கடைசில நான் அவமானப்படும்படியான ஒரு காரியம் வந்துருச்சு. අවසානයේදී අවනම්බු වෙන්නව ඒ සිදුවීමක් සිදු அப்ப වුණා. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆனா கர்த்தர் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை சொன்னோன்னு கர்த்தர் உண்மை என்னங்கிறத என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தினாரு. ඉන් පස්සෙ ඇවිල්ලා ඇය සමාවිලලා යාඥා කරන විට උන්වහන්සේ කුමක්ද කියලා පෙන්නුවා. அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரம் நம்ம அமைதியா போயிட வேண்டும். එතකොට අපි ඇවිල්ලා එවැනි වාර්තාවනයක් තිබෙන විට අපි නිහඬ විය යුතුයි. இன்னைக்கு அந்த வாக்குவாதங்களை வாக்குவாதங்களை சண்டை பிடிச்சு எப்படியாவது வாக்குவாதத்துல வின் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்க கூடாது. එතකොට අපිට ඇවිල්ලා විවාද කළා ඒ රණ්ඩුව තුලින් ජය ගන්න ඕනේ කියලා සිතුවිල්ල ඇවිල්ලා අපිට තිබෙන්න ඕනේ. இன்னைக்கு அது அப்படிப்பட்ட சூழ்நிலைய என்ன செய்யுங்க, அந்த இடத்தை விட்டே போயிருங்க, விலகிரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ඒක තමයි උන්වහන්සේ කියන්නේ ඒ වාර්තාවනය තුල ඇවිල්ලා ඉවත් වෙන්න කියලා. ஒரு கன்வர்சேஷனா இருக்கலாம், ஒரு உரையாடலா இருக்கலாம், அது வாக்குவாதத்துல ஒரு சண்டை மாதிரி வருதா, ඒ කතා බහක් තුල ඒක ඇවිල්ලා විවාදයක් ලෙස ඒක ඇති වෙනවද? அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணிட்டு அதை அப்படியே விலகி விடணும். ඒ දේ තුලින් අපි ඉවත් වෙවිලා යන්න ඕනේ. ஏன்னா பிசாசு சண்டைய மூட்டி கோபத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல பாவம் செய்யும்படியாக தான் நம்மளை தூண்டுவான். ඒ යක්ෂය ඇවිල්ලා ඒ තුල රණ්ඩු දබර ඇති කළ ඒ තුල පාපය ඇති කරන්න තමයි බලන්නේ. அதனால நம்ம ரொம்ப நிதானம் உள்ளவர்களா இருக்கணும். ඒක තුල ඒසා අපි ගොඩක් විමසිල්ලෙන් සිටින්න சில ඕනේ. சம்பவத்தை சொன்னா, සමහර සිදුවීම් කියවුවා නම්, சில வார்த்தைகளை சொன்னா සමහර වචන කියවුවා නම්, சண்டை வந்துரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா මේ දේ තුලින් ප්‍රශ්න ඇති වෙයි කියලා සිතුණා නම් அத நம்ம சொல்லாம அமைதியா இருக்கிறது நல்லதா இருக்கும். ඒක කියන්නේ නැතුව නිහඬ වෙටියොත් ඒක அப்ப යහපත්. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமா, தயவாய் நான் சொல்லுகிறேன், நல்ல விலகிருங்க, தவிர்த்து கொள்ளுங்க. එතකොට අපේ ජීවිතයේ එවැනි සිදුවීම් තිබ්බනම් ඒක තුලින් ඉවත්ව සිටින්න. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. වහන්සේලා බලාපොරොත්තු වෙන්නේ සමාදානය සහ ප්‍රීතිය நீங்க පමණයි. இருக்கிற இடமா இருக்கலாம், ඔයාලා ඉන්නව ඒ ස්ථානයේ වෙන්න கணவன் පුළුවන්. மனைவி பெற்றோர் பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ள ස්වාමි පුරුෂ භාර්යාව දෙමව්පියන් දරුවන් කියන ওই පවුල තුල
அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னா இன்னைக்கு நீங்க நிதானமாய் அதை அழகாய் ஹேண்டில் பண்ண ஒப்பு கொடுங்க. ඒ දේවල් ඔයාලගේ පවුල තුළ තිබ්බනම් ඒව ඉවසලා ඇවිල්ලා අරියාකාර කරන්න ඔයාලා කරන්න. இன்னைக்கு நீங்களும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணி சண்டை பிடிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ඔයාලා ඇවිල්ලා විවාද කරලා රණ්ඩු කරන අය සිටිනවද? இன்னைக்கு அதை விட்டு விட்டுருங்க. ඒ දේ අතාරින්න. பாருங்க, நீங்க அதுல எல்லாம் விட்டு விலகுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்கள், சமாதான இன்மைகள் எல்லாம் மாற்றி விடுவார் கர்த்தர். ඔයාලා ඒ දේ තුලින් ඉවත් වෙලා බලන්න දෙවියන් වහන්සේ ඒ කාර්යයන් තුළ වෙනසක් ඇති කරන්නේ. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? කැප என்ன කරනවද? சண்டைனாலும் வாக்குவாதனாலும் இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. මොන රණ්ඩු විවාද වුණත් උන්වහන්සේට කැප කරන්න. கர்த்தர் நீங்க நான் இனி அப்படி பண்ண மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. මම ඒ දේ ආයි කරන්නයි කියලා කැප කරන්න උන්වහන්සේ ආශිර්වාද කරයි. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමන්ත පියාණනි, யாரெல்லாம் இன்னைக்கு தர்க்கங்களும் சண்டைகளும் இருக்கிறதே என்று கர்த்தாவே அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ, කවුරු කවුරු රණ්ඩු දබර ඒ විවාද තිබෙනවා කියලා කැප කරනවද? அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும். එයාලගේ ජීවිත වෙනසක් ඇති වෙන්න ඕනේ. இன்னையில இருந்து ஒரு சமாதானத்தை கொடுத்துருங்க. මේ දවසපට සමාදානය ලබා දෙන්න. கர்த்தாவே, இனி நான் அப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னவங்க எல்லா வாழ்க்கையும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். මම ආයේ මේ ඉන්නද නැහැ කියනව ඒ කැප කරනව සියලුම දෙනාගේ ජීවිත ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ආමේන්. ආමේන්. God bless you. God bless you.